இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. அகதிகள் புலம்பெயர்ந்தோர் மீள் வருகைக்கு தடை இல்லை. குடிவரவு குடியகழ்வு குறித்து விரைவில் சட்ட திருத்தம். அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரதான தலைப்பிடப்படுகிறது. இந்தியாவிலிருந்து வருகை தந்த போது கைதானவரை விடுவிப்பது குறித்து சிஐடிக்கு வழிகாட்டல் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை பிரதான தலைப்பிட்டு இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். நாட்டின் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தில் விரைவில் திருத்தம் செய்யப்படும். அதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அசாதாரண சூழல்களில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கு எந்தவிதமான தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த போது பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிப்பதற்காக குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு உரிய ஆலோசனைகள் வழிகாட்டல்களை வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். இந்தியாவில் உள்ள அகதி முகாமிலிருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய 75 வயதான நபர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவர் குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை தொடர்பு கொண்ட போது அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார். பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இலங்கையில் இருந்து வெளியேறும் போது சட்ட ரீதியாக வெளியேறியிருக்கவில்லை. அதனை காரணம் காட்டி அவர் மீண்டும் நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனை தவிர அவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. அந்த வகையில் அவரை விடுவிப்பதற்குரிய வழிகாட்டல்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு வழங்கியிருக்கின்றேன். அதே நேரம் இலங்கையின் குடிவரவு குடியகழ்வு சட்டங்களில் காணப்படுகின்ற ஏற்பாடுகளால் தான் இவ்வாறு கைது செய்யப்பட வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன. ஆனால் அகதிகளாக சென்றவர்களோ புலம்பெயர்ந்தவர்களோ மீண்டும் நாடு திரும்பும்போது அவர்களை கைது செய்வது எமது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல. அந்த வகையில் நாட்டில் அசாதாரண சூழல் காணப்பட்ட போது அந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் வெளியேறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது நெருக்கடிகளுக்கு முகங்கொடுக்காத வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகளாக வேறு நாடுகளில் தங்கியுள்ளவர்கள் எந்தவிதமான அச்சங்களுமின்றி நாடு திரும்ப முடியும். அவர்கள் தங்களது சொந்த நிலங்களில் வாழ்வதற்கான உரிமைகளை கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆட்சியை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இவ்வாறு பகிரங்கமாகவே அழைப்பு விடுத்து வருகின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஆகவே குறித்த விடயத்தினை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படும் பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாட்டில் இருக்கின்ற குடிவரவு குடியகழ்வு சட்டத்துக்கு இணைவாக அவர்கள் இங்கிருந்து செல்கின்ற போது சட்டவிரோதமாக சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த அசாதாரண சூழல் காரணமாக எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் சட்டவிரோதமாக சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் நாடு வருகின்ற போது கைது செய்யப்படுவது அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது என்பது இப்போது இருக்கின்ற சட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். எனவே அவர்கள் தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். எனவே அந்த சட்ட